ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயுபுத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்தியாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. திருவாரூர் குரு தட்சிணாமூர்த்தியே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் பொது பலன்களாக சொல்ல இருக்கிறோம். வார ராசி பலன்கள் பொது பலன்கள் நவம்பர் 23 முதல் 29 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை வாரம் அப்படின்னு சொல்லணும். குருவும் சந்திரனும் வார ஆரம்பத்தில் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார்கள். வாங்க ராசிக்குள் செல்லலாம். கும்பராசி அன்பர்களுக்கு வணக்கம். கும்பராசி காலபுருஷனுக்கு 11வது ராசி. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு. அவிட்டம் 3-4 பாதங்கள், சதயம் பூரட்டாதி 1-2-3 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு நல்ல பலனை தருமா இல்லை சுமாரான பலனை தருமா? ராசியில் ராகு இருக்கிறார், பிரம்மாண்ட நாயகன். ஏதாவது ஒரு ஒரு காரியத்தை முடிச்சோமான்னு செய்ய மாட்டீங்க. இன்னும் இதை விட பெஸ்ட்டாக வேணுங்க, இதை விட பெஸ்ட்டாக வரணுங்கன்னு வெயிட் பண்ணுவீங்க. காலதாமதம் இருக்கக்கூடாது. ஒரு வேலையை எடுத்தோம்னா இன்றைக்கே செய்யணும், அது இப்போவே செய்யணுங்கிற ஒரு ஸ்பீடு இருந்தால் தான் சாதிக்க முடியும். அது நீங்கள் இந்த ராகு உங்களை ஒரு மெத்தனத்தை ஏற்படுத்தி விடுவார். அது சனி இருந்ததுக்கு சமம். ஸ்லோ ப்ராசஸ். இன்னும் இதோட பெஸ்ட்டாக பண்ணணும். பெஸ்ட்டு எப்போ வரப்போகுது, என்னைக்கு வரப்போகுது, அது வரைக்கும் காத்துட்ருப்பீங்களா? அதனால் எது வருமோ அதை எடுத்து உடனே செய்யணும். எதை யோசிக்கிறீங்களோ அந்த வேலையை செய்யணும். இந்த ராகு இருந்தால் ஒரு ஆசிலேஷன் மைண்டு கண்டிப்பாக இருக்கும். நேற்று நைட்டு ஒன்று நினைப்பீங்க, காலையில் எழுந்து வேறு ஒன்று செய்வீங்க அப்படின்னு சொல்லணும். ஆனால் வெளிநாடு போகிறன்ற பேர் வழி நீங்கள் போயிட்டீங்கன்னு வைங்களேன், சூப்பர் எஸ்கேபிசம், நல்லா இருப்பீங்க, ஒன்றும் குறை கிடையாது. அதுவும் 2ல் சனி பகவான் இருக்கார், குரு பார்வையில் இருக்கார், சூப்பர். வருமானம் சிறப்பாக இருக்கும், குடும்பத்தில் ஒரு அமைதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், குதூகலம் இருக்கும். 2ல் சனி, 7 சனி போயிட்டுருக்கு. இது உங்களுக்கு 7 சனியுடைய தாக்கம் இருக்காது. ஏன் அப்படின்னா சனி பகவானை குரு பகவான் பார்க்கிறார். அதனால் உங்களுக்கு 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு 7 சனி கொஞ்சம் பிரச்சனை ஏற்படுத்தும். படிப்பில் தடை, படிப்பில் அதிக மார்க்கை எடுக்க முடியாது, நோய் நொடிகள் வர குழந்தைங்களுக்கு 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு. அதனால் ஒரு 10 நாள் ஒரு வாரம் ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போக முடியாத நிலை வரும். மற்றபடி 19 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இதுதான் வாழ்க்கை, இதுதான் பாதை, இதுதான் பயணம்னு நல்லது பண்ணும். சூப்பராக உங்களுக்கு ஸ்க்ரீன் பிளே எழுதி சூப்பராக சக்ஸஸாக கொண்டு கொடுத்துருவார் அந்த சனி பகவான். இதுதான் நடக்க போகுது. அப்போது சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனமொய்த்தருளா சச்சரவின்றி சனீஸ்வர தேவி இச்சகம் வாழ்க இன்னொருள் தாத்தா. இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். பணம் பல வகையில் பையன் நிரப்ப போகிறதுங்க. பணம் வந்தால் குடும்பத்தில் ஒரு அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் இருக்கும். 10ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் 10ல் ஆட்சி வேளத்தில் இருக்கிறார். 7க்குடைய சூரியனும் அங்கே தான் இருக்கார். 9க்குடைய சுக்கிரன் கடைசி 3 நாள் அங்கே, அதாவது துலாத்தில் 4 நாள் ஆட்சி பீடம், விருச்சிகத்தில் குரு பார்வையில். அப்போது 10ஆம் இடம் வலுத்து இருக்கிறது. என்னதான் 7 சனி இருந்தாலும் 7 சனியுடைய பாதிப்பு இல்லை அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். அப்போது நிச்சயமாக அரசு உத்தியோகத்துக்காக காத்திருக்கிறவங்க ராஜகிரகங்களை குரு பார்க்கிறது.
வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணுறீங்க, கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். அரசு உத்தியோகத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இல்லை சொந்த தொழில் பண்ண போகிறேங்க, தாராளமாக தொழில் பண்ணலாம். நிச்சயமாக நல்ல ஒரு ஆரம்பமே நல்லா இருக்கும். நல்ல ஏலச்சனி போனாலும் உங்களுக்கு வரும், சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கும். அதிலே குறிப்பாக செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்த அன்பர்கள் செங்கல், மணல், ஜல்லி, ஆர்வர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள், ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, சூரியன் அங்கே தான் இருக்கார். அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கக்கூடியவர்கள், ஐஏஎஸ், ஐபிஎஸ் போன்ற பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள், வங்கிகளில் பணிபுரியக்கூடியவர்கள், அழகு ஒப்பனை நிலையங்கள் வைத்திருப்பவர்கள், அரசு கருவூலம், இன்சூரன்ஸில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், நீதித்துறையில் பணியாற்றுபவர்கள், அத்துணை பேர்களுக்கும் பத்திரிகை துறை மட்டும் என்ன புதனும் நல்லா தான் இருக்கார். இப்போ பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, ஜோதிடர்கள், ஆசிரியர்கள், எல்லாருக்குமே இந்த காலகட்டம் தொழிலில் ஒரு பிரம்மாண்ட வளர்ச்சி, செய்யும் தொழிலில் வளர்ச்சி, உத்தியோகத்தில் ஒரு பிரம்மாண்டம், நல்லது நடக்கும். நீங்கள் நினச்சது நடக்க போகுது. ட்ரான்ஸ்ஃபர், இன்க்ரிமெண்ட், ப்ரமோஷன் இதெல்லாம் நடக்கும். அப்போ வளர்ச்சி இருக்குது, தொழிலில் வளர்ச்சி இருக்குது, உத்தியோகத்தில் வளர்ச்சி இருக்குதுன்னு சொன்னால் பல வருவாய் சிறப்பாக இருக்க போகுது. குடும்ப சூழல் அமைதியாக சந்தோஷமாக இருக்க போகிறீர்கள். எடுக்கிற முயற்சி கூட சக்ஸஸ் ஆகும். தேக ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? 6ஆம் இடத்து அதிபதி 10ல் தான் உட்காந்துருக்கார். தேக ஆரோக்கியத்தில் எந்த குறையும் கிடையாது. என்ன 4ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் சுகக்கேடு, அதாவது சுகத்தை அனுபவிக்க முடியாது, அவ்வளோதான். மற்றபடி தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு அகேன்ஸ்டாக இருப்பாங்க. வண்டி வாகனங்கள் செலவு வைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். இந்த ராகு கேது பிடியில் மொத்தமாக கிரகங்கள் இருக்கிறதால இந்த ராகு ராசியில் இருக்கார், கேது 7ல் இருக்கார். கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு கண்டிப்பாக வரும், பிரச்சனை வரும், பிரிவினை வரும், பஞ்சாயத்து வரும், போலீஸ் ஸ்டேஷன் போகணும், இப்படி எல்லாமே நடக்கும். அதுக்காக ரொம்ப பயந்துடாதீங்க. யாரெல்லாம் கணவன் மனைவி பிரியணும்னு ஒரு விதி இருந்தால் தான் இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் சண்டை வர்றது சகஜங்க. அதுக்கப்புறம் அடுத்த நொடியிலே அது மறைஞ்சிடும். நண்பர்கள் கூட எதிரிகளாக மாறுவார்கள். கூட்டுத்தொழில் செய்கிற இடத்துல பிரச்சனைகள் ஏற்படும். ஒருத்தருக்கு ஒருத்தர் கைகலப்பு, வாக்குவாதம், வீண் சண்டை இதெல்லாம் வரும். இதெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னு சொன்னால் வாழ்க்கை கெட்டு போவதில்லை அப்படின்னு சொல்கிறோம். மற்றபடி புதிதாக ஏதாவது செய்வீங்களா? இடம் வாங்குவீங்களா? பூமி வாங்குவீங்களா? வீடு கட்டுவீங்களா? இல்லை வீட்டுக்கு தேவையான விலையுள்ள பொருட்களை வாங்குவீர்களா? 4ஆம் இடத்தை 3 கிரகங்கள் பார்க்கிறது, செவ்வாயும் பார்க்குறார். அப்போ வீடு மனை வாங்க, வீடு கட்ட, ஃப்ளாட்டு வாங்க, பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்க, தந்தைக்காக செலவினங்கள், தாய்மொழியும் செலவினங்கள் எல்லாம் சுப செலவு தான் இருக்கும். ஒன்றும் பயப்படாதீங்க, சந்தோஷமாக செலவு பண்ணுவீங்க. மற்றபடி ஓம் அமிர்தர் ஆகவே போற்றின்னு 1008 தடவை சொல்லுங்கள். துர்க்கையை வழிபாடு பண்ணிக்கிங்க. ஓம் அமிர்த கேதுவே போற்றின்னு 1008 தடவை சொல்லுங்கள். பிள்ளையாரை வழிபாடு பண்ணிக்கிங்க. மற்றபடி நீங்கள் அரசு துறையாகட்டும், தனியார் துறையாகட்டும், இல்லை பத்திரிகை துறையாகட்டும், மீடியா துறை, சினிமா, எந்த துறையில் நீங்கள் பணியாற்றினாலும் சாதிக்கப் போகிறீர்கள். நல்ல பண வரவு இருக்க போகிறது, குடும்பத்தில் அமைதி இருக்க போகிறது, குதூகலம் குடிகொள்ளப் போகிறது அப்படின்னு சொல்லலாம். 5ஆம் இடம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மனைவி சார்ந்த உறவினர்கள், அதாவது பிள்ளைகள் சார்ந்த உறவினர்கள் சிறப்பாக இருப்பாங்க. அது மாமன் மச்சான்லாம். ஆனால் கணவன் மனைவி 7க்குடையவன் 11ல் இருக்காங்க, ஆதாயம் இருக்குது. வாழ்க்கை துணை அல்லது 10ல் இருக்காங்க,
குரு பார்வையில் சூரியன் 7 இருந்தாலும் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக மனைவி சார்ந்த உறவினர்கள் உதவி செய்தாலும் கூட கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் வரத்தான் வரும். மற்றபடி 11ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். மூத்த சகோதரம் இருந்தால் அவருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். விட்டு கொடுத்து போங்க, வாழ்க்கை கெட்டு போவதில்லை அப்படின்னு சொல்கிறோம். மற்றபடி உங்களுக்கு பாருங்கள், 8ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். உங்களுடைய உடைமைகளை சரிவர பாதுகாத்து கொள்ளுங்கள். ட்ராவலிங் போகிறீங்க, பஸ்ஸில் ட்ரெயினில் எதில் போகிறீங்க, ஜாகிரதையாக இருங்க. இல்லை உங்கள் உடைமைகள் நீங்களே தவற விட்டுவீங்க, இல்லை களவாடப்படக்கூடிய நிலை இருக்கும். இல்லை ஒரு அறிமுகம் இல்லாத நபர்களிடம் அசிங்கம் அவமானம் கை கலப்பு சண்டைன்னு ஏதோ பிரச்சனை வரும். எச்சரிக்கையாக இருந்துக்கங்க. மற்றபடி இந்த வாரம் கும்பம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் ஒரு குதூகலமான ஒரு வாரம். 7 சனியுடைய தாக்கம் இல்லை, குதூகலமாக இருக்க போகிறீர்கள். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.